அர்ச்சிப்பவரும் அருள் புரிபவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறை. இன்று நம்புவோரின் திருக்கூட்டம் இந்த ஆலயத்தை மிகச் சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குதான் இத்திருக்கூட்டம் உம்மை பக்தி ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பினை பெறுகின்றது. அருளடையாளங்களால் கூட்டமடைகின்றது. இந்த கட்டிடம் திரு அவையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. இத்திரு அவையை இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தால் புனிதப்படுத்தி வாழ்ச்சி மிகுந்த தம் மணமகளாக விளங்கச் செய்தார். இவ்வாறு அது நிறைவான நம்பிக்கையால் கன்னியாகவும் தூய ஆவியாரின் வல்லமையால் பேருடையதாகவும் திகழ்கின்றது. தூய திரு அவையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த திராட்சை கொடி. இக்கொடி தன் கிளைகள் தனது கண்ணுடன் இணைந்த பதியங்களை தாங்கிக் கொண்டு விண்ணுலகை நோக்கி எழுப்புகின்றது. பேர் பெற்ற அத்திரு அவை மக்களிடையே குடிகொள்ளும் இறைவனின் இல்லமாகும். அது கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் திருத்தூதர்களை அடித்தளமாகவும் கொண்டுள்ளது. மாண்பு மிகுந்த அத்திரு அவையை எல்லோருக்கும் தெளிவாக விளக்கிட மலைமேல் கட்டப்பட்ட நகரம் இதுவேதான். அதிலேதான் செம்மறியின் அணையா விளக்கு ஒளிர்கின்றது. புனிதரின் நன்றிப்பா எதிரொலிக்கின்றது. ஆகவே இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த ஆலயத்தையும் இந்த பலி பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இந்த ஆலயம் எக்காலத்திற்கும் புனித தலமாக விளங்குவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறையருள் பெருத்து மனிதரின் பிழைகளை போக்குவதாக. விண்ணக தந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாழ்வு பெற்று புது பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறை மக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக. வானதூதரின் இன்னிசையோடு மாந்தரின் குரலும் இங்கே ஒருங்கிணைவதாக. மண்டலத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு பெருமும் இங்கே எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக, ஒடுக்கப்பட்டோர் உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்ச்சியோடு வானவேறு சிறைகளுக்கு வந்து சேருவரை உம்முடைய மக்கள் என்றும் வாழ்ச்சிக்கு ஏற்றவாறு வாழ்ந்திருவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆயிரவர்கள் கிறிஸ்மா எனும் தைலத்தால் இப்பலி பீடத்தை புனிதப்படுத்தி அர்ச்சிக்கின்றார். இயேசு தம் உடலாகிய பீடத்தின் மீது அனைவருடைய மீட்புக்காக தம் உடலையே பலிப்பொருளாக்கி பலி ஒப்புக் கொடுக்கும் குருவாகவும் மாறினார் என்பதை இத்திருப்பூசுதல் நமக்கு நினைவூட்டுகிறது. திருத்தைலம் பூசும் இப்பீடத்தை உமது வல்லமையால் புனிதப்படுத்தியது. இவ்வாறு இது கிறிஸ்துவின் கல்வாரியின் வெளி அடையாளமாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். இப்பொழுது அனைவரும் பாடல் குழுவினரோடு இணைந்து தூய ஆவியானவர் பாடல் பாட கேட்டுக்கொள்கிறோம். Amen.
இப்பொழுது ஆயர்கள் பொதுப்பீடத்திற்கு தூபமிட்டு கொல்லப்படுகின்றனர். இப்பொழுது பொதுப்பீடமானது துணிகளாலும் மலர்களாலும் அழகுபடுத்துகிறது. இப்பொழுது திருப்பீடத்தில் ஒளியேற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான பீடத்தை கடவுள் தாமே விரும்பி தேர்ந்தெடுத்து என்று அர்ச்சித்துள்ளார். எனவே அந்த நல்ல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். நாம் விரும்பி வேண்டுகின்ற அனைத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். எனவே ஆழமான இறை நம்பிக்கையோடு இப்பொழுது நம்முடைய நன்றாட்டுக்களை எடுத்துச் சொல்லி நாம் வேண்டும்.